எல்லாத்துக்கும் வணக்கம். நேற்று நம்ம பேசியிருந்தோம். அதை பிறகு இன்னைக்கு வந்து எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த நூல் நம்ம எப்படி விற்கிறது, நூல் எப்படி சேல் பண்ணுறதுன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. நூல் எங்கெங்கே கொடுக்கறது, எப்படி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். திரும்ப நீங்கள் இதை பற்றியே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க, சார் நீங்கள் போட்டிருந்தீங்க ரைட்டு. நாங்கள் வந்து அந்த வீடியோ நீங்கள் 100 வீடியோக்கு மேலே போட்டிருக்கிறீங்க. நான் அதை என்னால் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் எனக்கு மறுபடியும் எனக்கு புதுசாக விளக்கம் கொடுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கோசரம் நான் பண்ணுறேன். இப்போ என்னன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு நம்ம கொடுக்கலாம், ஆட்டோமொபைல்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் பைக் ஷோரூமு, கார் ஷோரூமு, நம்ம எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து அந்த நூலை வந்து நம்ம சப்ளை பண்ணலாம். பாக்கெட் போட்டு சப்ளை பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நூல் வந்து பாக்கெட் போட்டிருக்கோம். இந்த பாக்கெட்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து கவர் கொடுத்துட்றாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்து கவர் கொடுத்துட்றாங்க. பிராண்டடா வேணும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு ஆர்டர் பிடிச்சிருக்கிறோம். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து 2000 பாக்கெட் கேட்டிருக்கிறாங்க. 100 கிராம் பாக்கெட் டெய்லி 2000 பாக்கெட். அவங்களே டெய்லி திருப்பூருக்கு வண்டி வருதுனால அவங்களே எடுத்துட்டு போய்க்கிறாங்க. ஸோ வந்து அதனால நமக்கு பிரச்சனை இல்ல. சரிங்களா? ஆனா 2000 பாக்கெட் நம்மளால குடுக்க முடியுமாங்கிற டவுட். ஏன்னா 2000 பாக்கெட் போடுறதுக்கு வந்து 3 பேர் வேணும். 3 பேர் வேணும். அது நம்ம பாக்கெட் பண்ணி அத ஒட்டி பண்ண அவங்க கவர் குடுத்துடுறாங்க. ஓகே. கவர் குடுத்து வந்து 3 பின் 2 பின் அடிக்க சொல்லியிருக்காங்க. 3 பின் அடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பின்னு, இங்க ஒரு பின், இங்க ஒரு பின்னு. நீங்க 100 கிராம் போட்டு எனக்கு இந்த மாரி சேம கவர்ல போட்டு எங்க கம்பெனி நேம் போட்டு குடுங்கன்னு இருக்கிறாங்க. ஓகே. இது வந்து நம்மளோட ஆர்டர். ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம 2000 பாக்கெட் போட்டு குடுத்துட்டோம். ஒரே நாள்ல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கெல்லாம் போட்டு குடுத்துட்டோம். நம்ம வந்து 50 கிராம் பாக்கெட் வந்து ரூ. 7 குடுக்கலாம். 100 கிராம் பாக்கெட் ரூ. 13. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 150 கிராம் பாக்கெட் கேட்கிறவங்களுக்கு குடுக்கலாம். 200 கிராம் பாக்கெட் ரூ. 25. 1/4 கிலோ பாக்கெட் ரூ. 30. 1/2 கிலோ பாக்கெட் ரூ. 60. 1 கிலோ பாக்கெட் ரூ. 120. அந்த மாரி நம்ம குடுக்கலாங்க. இதான் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து எல்லாம் போக கிலோவுக்கு ரூ. 110 வந்தாலும் மெட்டீரியல் போக ஒரு ரூ. 50 போனாலும் கிலோவுக்கு ரூ. 60 கிடைக்கும். டெய்லி ஒரு 30 கிலோ பிரிச்சாலும் ரூ. 1800 ஆச்சு. இதான். இப்ப நம்மளுக்கு பார்த்து நேத்து நம்ம பண்டல் அனுப்பிச்சிருந்தோம். நேத்து பண்டல் இல்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நூல் எல்லாமே போயிருச்சு. இது இப்ப வந்து நைட் வந்து இப்ப வந்து நமக்கு வந்தது. டிரான்ஸ்போர்ட்ல இருந்து. இது எங்கிருந்து வந்திருக்குங்க? இது மாதேஸ்வரன் ராசிபுரத்துலருந்து வந்திருக்கு 2 பண்டலு. இது எங்கிருந்து வந்திருக்கு? மணிகண்டன் சேலம். மொத்தம் 3 பண்டல் வந்திருக்கு அவங்களுது இன்னைக்கு. இனி நாளைக்கு பசங்களுக்கு இதான் வேல. பாருங்க முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு நூல் இல்ல. இதுதான் பிசினஸ். நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவினையாக்கும். சும்மா உட்கார்ந்துட்டு வெட்டி நாயம் பேசிட்டு, நம்ம அதை இதையும் பண்ணிட்டு இருக்கல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு 1க்கு 2 நம்ம கஷ்டப்பட்டோம்னா தான் வரும். எதுவுமே நம்ம முன்னேற முடியும். கஷ்டப்படாம வந்து நம்ம எதுவுமே கிடைக்காது. எது பொருள் மேல இஷ்டப்படணும், அதே மாரி கஷ்டமும் படணும். இஷ்டப்பட்ட பொருள் மேல ஈஸியா கிடைக்காது. அதே மாரி தான். உழைக்கணும். உழைத்தா தான் வெற்றி. ஃபர்ஸ்ட்டு 1 டைம், 2 டைம் வந்து சிரமமா இருந்தாலும் போக, போக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்ட்டா வந்துரும். டிரான்ஸ்போர்ட் பத்தி கேட்கறாங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது தான். இங்க இருந்து எடுத்துட்டு போறது உங்களுது தான். திருப்பி ரிட்டர்ன் குடுக்குறது உங்களுது தான். அது எவ்வளோ செலவானாலும் அத நீங்க தான் பார்த்துக்கணும். அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வந்து ரூ. 5 வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். இங்க திருப்பூர பொறுத்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஜாஸ்தி. இதே மத்த ஊர்ல டிரான்ஸ்போர்ட் கம்மியா தான் வாங்குறாங்க. ஒரு பண்டலுக்கு ரூ. 130 அந்த மாரி தான் வாங்குறாங்க. ஸோ நீங்க அந்த அந்த மாரி நீங்க வேறு மத்த ஊர்ல போடும்போது கம்மியா தான் வரும். அப்ப ஆவரேஜா உங்களுக்கு வந்து கிலோவுக்கு வந்து ரூ. 4 அதிகபட்சம் ரூ. 5 தான் வரும். டிரான்ஸ்போர்ட்க்கு. இதுதான் வந்து இங்க உள்ள நெலைம. ஸோ நீங்க டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு போறது உங்களுது தான், கொண்டு வரது உங்களுது தான். சில பேர் இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, வேற உங்களுக்கோசரம் என்ன பண்றேன்னா, இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட்க்கு நான் எடுத்துட்டு போறேன். திருப்பி நான் அங்கிருந்து இங்க ரிட்டர்ன் நான் கொண்டு வர்றேன். நீங்க போட்டுட்டு நான் கொண்டு வரேன். அதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட நான் எதுவும் சார்ஜ் வாங்குறது இல்ல. மத்த நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைபேக் பொறுத்த அளவுக்கு இந்த தொழில் இல்ல. எந்த தொழில் எடுத்தாலும் நீங்க தான் கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போய் போடணும். அங்கிருந்து நீங்க தான் எடுத்துட்டு வரணும். எங்களுதுல அப்படி இல்ல. நீங்க டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணி நாங்க எடுத்து வந்துருவோம். உங்களுக்கு வேணும்னாலும் நாங்க டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிருவோம். அவ்வளவுதான். நீங்க இங்க வரணுங்கிற அவசியமே கிடையாது.
இப்ப நம்மகிட்ட பாத்தீங்க ஒரு நாளைக்கு 20 பேர் வந்து நம்ம நம்ம அனுப்புறோம். 20 பண்டல் அனுப்புறோம். 20 பண்டல் வருது. ஆவரேஜா சொல்றேன் நானு. அப்ப 20 பேர் இங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? கம்பெனில அவங்களுக்கே நேரம் சரியா போயிரும். அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட்லி நாங்க என்ன பண்றோம்னா, அக்கவுண்ட்ல பணத்த போட்டு விட்டுருவாங்க. நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோம். அதே மாரி அவங்க நமக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டு விட்டுருவோம். நீங்க யாரும் உங்களுக்கு அந்த அலைச்சலோ, உள்ள ஒரு சிரமமோ கிடையாது. அதனால நீங்க வந்து கம்பல்சரி நீங்க வந்து நாங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றோம். இன்னும் கொஞ்சம் அங்க போய் சரிங்க. சரிங்களா? அதனால வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட் பத்தி கவலைப்பட வேணாம். எல்லாமே நாங்க பார்த்துக்குவோம். மத்தபடி வந்து உங்களுக்கு மிஷின்ல வந்து நான் சொன்னது தான். டெய்லி கிளீன் பண்ணிக்கணும். டெய்லி சுத்தம் பண்ணிக்கணும். நம்ம எப்படி பல்லு விளக்குறோம், டெய்லி காலைல எந்திரிச்சு பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம். அதே மாரி மிஷின் டெய்லி காலையில தொடச்சுக்கங்க. அந்த ட்ரம் இருக்கிறத டெய்லி கிளீன் பண்ணிக்கங்க. கிளீன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மிஷின் கொஞ்சம் நீட்டா இருக்கும், சுத்தமா இருக்கும். ஒரு ப்ளோயர் ஒண்ணு வாங்கி வச்சுக்கங்க. ப்ளோயர் வாங்கி வச்சு டெய்லி ஏர் அடிச்சுங்க. இப்படி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி எல்லா பக்கமும் வந்து ஏர் அடிச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு. இந்த டஸ்ட் தூசி பூரா வெளிய போயிரும். இந்த டஸ்ட் எல்லாம் வெளிய போயிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். மிஷினும் நீட்டா சுத்தமா இருக்கும். அவ்வளோதான். ப்ளோயர் மட்டும் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா போதும். வேற ஒண்ணும் நீங்க பண்ண வேண்டியதில்ல. டெய்லி காலையில இல்ல நைட்டோ ஓட்டி முடிச்சுட்டு நீங்க ப்ளோயர் அடிச்சுக்கங்க. சில பேர் துணி வந்து பார்த்தீங்கன்னா, சிறுசா இருக்கு, பெருசா இருக்குதுங்கிறாங்க. நம்ம ஆவரேஜா தான் துணி வருது. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மூட்டையில கலந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, சிறுசு வரும், பெருசு வரும். நம்ம எல்லாமே ஆவரேஜா தான் வரும். நம்ம அதை வந்து சிறுசா தான், பெருசா தான் வரும். நம்ம வந்து நம்ம யார்ட்டயும் சொல்லிக் குடுக்குறதில்ல. எல்லாம் மிக்ஸ்டு தான் வரும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப சிறுசா வர்றதா இருந்தா கையில பிரிச்சுக்கோங்க. ரொம்ப சிறுசா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அந்த மாரி வந்தால் கையில பிரிச்சுக்கங்க. இல்ல ரொம்ப பொடுசு அதுக்கு மேல ரொம்ப பொடுசா வரும். நீங்க ரிட்டர்ன் போட்டு விட்டுறாங்க. வராத துணி தான் நாங்க ரிட்டர்ன் எடுப்போம். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சிறுசா வந்தா ரிட்டர்ன் போட்டு விடுங்கன்னா, பெருச பூரா பிரிச்சுக்கிறாங்க. சிறுச பூரா வந்து நம்மட்ட தள்ளி விட்டுறாங்க. அப்ப நம்ம என்ன ஆகுது, வாங்குறவங்க வந்து நம்ம சண்ட போட வேண்டியதா இருக்குது. வாங்குறவங்க என்னங்கிறாங்கன்னா, எல்லாம் கலந்தா வரும். அப்படி வேணுமா? மாத்தணுமா? கொண்டு வாங்க. எல்லாம் கலந்த மாரி கொண்டு வாங்க. நீங்க பெருசு பூரா பொறுக்கிட்டு சிறுசு பூரா கூட நாங்க ஆட்டி விக்கிறதுன்னு கேட்கறாங்க. அதனால வந்து நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு கோஆப்பரேட் பண்ணுங்க. நாங்களும் உங்களுக்கு கோஆப்பரேட் பண்றோம். சரி வேற ஏதாவது டவுட்டா இருந்தா மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.